ராஜகோபால், இங்க வாயா. ஐயா கூப்பிட்டீங்களா? என்னையா நடக்குதுங்க? என்ன தொழில் பண்ற நீ? சேல்ஸ் ரெவன்யூக்கும் ஆக்சுவல் கேஷ் ரெசிப்ட்டுக்கும் 3 லட்சம் குறையுது. எங்க போச்சு அந்த பணம்? யாராவது கல்லா இருந்து பணம் எடுத்தீங்களா? என்ன முழிக்கிற? யார் எடுத்தாங்க? ஐயா அது வந்து என்னையா வந்து போய் யார் எடுத்தாங்க சொல்லு. நாகராஜ் தம்பி. எதுக்காக எடுத்தான் தெரியலீங்க ஐயா. இதே முதல்ல சொல்லல. அப்ப கல்லால இருந்து பணம் எடுத்தியா? அது கேட்டதுக்கு பதில் சொல்லு. கல்லால இருந்து பணம் எடுத்தியா? எடுத்தே இல்லையா? சொல்றா. ஆமாப்பா, எடுத்தேன். ராஸ்கல், எதுக்காக எடுத்த? அது பிஸ்னஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஃப்ரெண்டுக்கு கொடுக்கணும். அதான் நான். பிசினஸுக்கா? உனக்கு என்ன தெரியும் பிசினஸ் பத்தி? என்ன பதில் சொல்ற? என்ன பிசினஸ்? ஏன் என்கிட்ட சொல்லல? அது சொல்கிறேன்ப்பா, நான் நேரில் வந்து சொல்கிறேன்ப்பா. நான் கண்டுபிடிச்ச போறோம். திருட்டு ராஸ்கல், நீ சொல்ல தேவையில்லடா. இதை பாரு, இனிமே இந்த ஆபீஸ்ல உனக்கு இடம் இல்ல. இந்த கம்பெனி பக்கமே வராத, புரியுதா? நான்சென்ஸ். அல்லவாப்பா அப்ப எப்படி இந்த மாதிரிலாம் நடக்கலாம்? ஐயா குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ராஜகோபால். ஐயா ஒரு நிமிஷம். இதுல 1 லட்சம் ரூபா இருக்கு. சரிங்க. இதை அவங்ககிட்ட கொடு. காஞ்சிபுரம் அம்மன் கோயில்ல தர்மகர்த்தா கிட்ட நான் கொடுத்தா கொடுக்க சொல்லு. சரிங்க. என் ஃப்ரெண்டு பரமு இல்ல? ஆமாங்க ஐயா. அவன் பேர்ல இந்த பணத்தை கட்ட சொல்லு. இந்த பரமோட உடம்பு நல்லபடி குணமாயி சீக்கிரம் வீட்டுக்கு வரணும்னு வேண்டிக்கிட்டு அவர் பேருக்கு அர்ச்சனை பண்ணி இந்த பணத்தை வச்சுக்கிட்டு 1000 பேருக்கு அன்னதானம் பண்ண சொல்லு. சரிங்க ஐயா. கொடுங்க. வரேன்ப்பா. சொல்லு தேவி. கல்பனா மேடம், ஒரு முக்கியமான விஷயம். சொல்லு. சுந்தர் சார் காஞ்சிபுரம் போறாரு. எதுக்கு? காஞ்சிபுரம்ல இருக்கிற அம்மன் கோயில்ல அந்த வேதவழி அப்பா பேருக்கு அர்ச்சனை பண்ண போறாராம். அப்படியே 1000 பேருக்கு அன்னதானம் பண்ண போறாங்களாம். வேதவள்ளி அப்பா மேல இவருக்கு அவ்வளோ அக்கறையா? சுந்தர் சார் அவரா எதுவும் பண்ணல. இதெல்லாம் பெரிய ஐயா பண்ற ஏற்பாடு. ஓ அப்படியா? ஆனா ஐயா பணத்தை கொடுத்ததும் சுந்தர் சார் எவ்வளவு சந்தோஷமா போனார் தெரியுமா? இத பாக்குறப்ப சுந்தர் சாருக்கு வேதவழி அப்பா மேல நிறைய அக்கறை இருக்குன்னு தெரியுது. சொல்லிட்டல, போனை வை, நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம். அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி. யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும். புரிஞ்சுதா? சரிங்க. போ.
எப்படி? ஐயோ உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டா அது. என்ன சொன்னாலும் நம்புதுங்க.